மகிமையாய் கடந்த 29 நாட்கள் இந்த தியான கூட்டம் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனங்களை வைத்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த 30வது நாள், இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், யாருக்காக மரித்தார்? மரணத்தை குறித்து தான் நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். யாருக்காக மரித்தார்னா எல்லாருக்காக. எல்லாருக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 2:6 எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது என்பதாக தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கவனிங்க. நான் இந்த பகுதி ஃபுல்லாக படிக்கிறேன். பவுல் சொல்றார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி, உங்களுக்கு நான் சொல்ற வார்த்தை, எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணணும். ஒரு சபையின் கடமை, ஒரு தேவ ஊழியர்களின் கடமை, எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணணும். எப்படி? 2ஆம் வசனத்துல சொல்றார், பக்தியோடு, நல்ல ஒழுக்கத்தோடு, கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன சொல்றாருன்னா, ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இது நல்லது. அப்ப இன்னைக்கு ஆட்சி நல்லா இருக்கணும்னா, அதிகாரிகள் நன்றாக இருக்க வேண்டுமானால், சமாதான குறைவு இல்லாம, நல்லபடியா கலகம் இல்லாம, மாநிலமா இருக்கட்டும், மாவட்டமா இருக்கட்டும், தேசமா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் எல்லாருக்காக பரிந்து பேச வேண்டும். அதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு தலைவர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி அல்லது ஓரளவுக்கு ஜனங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவர்களின் முழங்காலின் ஜெபம், ஊழியர்களின் கருத்தான ஜெபம், இது மற்றவங்களுக்கு விளங்காது. ஆனா உண்மை அதுதான் பிரியமானவர்களே. ஏன்னா அங்க வசனம் சொல்லுது அதின்படி. 3ஆம் வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமும். பாருங்க, இது நல்ல காரியம் ஜெபம் பண்றது. நாமும் கர்த்தரோட ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காகவும் பரிந்து பேசுகிறோம். இது எவ்வளவு பேர் செய்யறாங்கன்னு தெரியல. வசனம் தெரிஞ்சவங்க, சின்ன வயசா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், வாலிபர்களா இருக்கட்டும், வயது முதிர்ந்தவர்களா இருக்கட்டும், இதை கண்டிப்பா செய்யணும். 4ஆம் வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அப்ப என்ன எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னா, பைபிள் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனாங்க. நானும் பாவம் செய்தவன். எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமைய இழந்து போனவங்க. அதனால்தான் ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆண்டவர் இயேசு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், சாபத்திலிருந்து விடுதலை பெறணும், அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும், வழிதவறி போகாதபடிக்கு தெளிவான சத்தியத்தை புரிந்து வாழ அவர் விரும்புகிறார். 5ஆம் வசனம், தேவன் ஒருவர். இந்த உலகத்தை படைத்த தேவன் ஒரே ஒரு தேவன். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. பரலோகத்துக்கும் இந்த பூமிக்கும் மத்தியஸ்தர், நடுவிலே இருக்கிறவர் ஒருவர். அதுதான் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக.
எல்லாரும் கெட்டு போனாங்கன்னு சொன்னேன். எல்லாரும் பாவம் செய்தவங்கன்னு சொன்னேன். எல்லாரும் தடுமாறுறவங்கன்னு சொன்னேன். எல்லாரும் தேவனை அறியாம போனவங்கன்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு தேவ மனுஷர்கள் எழுதி வச்சிருக்காங்க, எல்லாருக்காக ஒரு மனிதன் இன்னொருவருக்காக ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் உலகத்தை படைத்த தேவன், மனிதனை படைத்த தேவன், ஜாதிகளை படைத்த தேவன், ஜனங்களை படைத்த தேவன் எல்லாரும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். யார் ஒப்பு கொடுத்தவர் பெயர் என்ன? இயேசு கிறிஸ்து. யாரும் மறுக்க முடியாது. இது உண்மை. இதற்குள்ள ஜீவன் இருக்கு. எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இந்த சத்தியத்தை அறியாம, இந்த சத்தியத்துக்கு விரோதமா செயல்பட்ட மனுஷன்தான் சவுல். இப்போ இந்த சத்தியத்தை அறிந்த பின்பு, இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு அவர் சொல்லுகிறார், என்ன இதற்காக தான் நான் பிரசங்கியா மாறினேன். இதற்கு முன்பு என் படிப்பு வேற, என் முயற்சி வேற, என் தீர்மானம் வேற, நான் நடந்த முறை வேற. ஆனா இப்ப தெளிவா ஆண்டவர் இயேசு என்னை சந்தித்தார். அவர்தான் எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுக்கிறவர், மீட்பை கொடுக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர் என்ற சிலுவையில் இதற்காக தான் அவர் மரித்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார் என்கிற செய்தி அறிந்த பின்பு அதை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அப்போஸ்தலனாய் மாறினார். எல்லாரும் விசுவாசத்தை அடைய வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதற்காக அவர் போதகரால் நியமிக்கப்பட்டு அவர் உண்மையை சொல்லி வருகிறார். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, 2000 வருஷத்துக்கு முன்ன ஆண்டவர் இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து அவர் எல்லாரையும் மீட்பதற்காக, விடுவிப்பதற்காக, அடிமைதனத்திலிருந்து விடுவிக்கப்பட அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்தார். ஆனா இன்னைக்கு மரித்துட்டு அப்படியே போயிட்டாரா? இல்ல, ஜீவனோடு இருக்கிறார். அப்ப ஏன் இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? நீங்க ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல. பைபிளை கொளுத்துறாங்க, ஊழியர்களை அடிக்கிறாங்க, சபையை துன்பப்படுத்துறாங்க, புரியாத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வரும், உங்கள் ஆண்டவர் தொடுவார், உங்கள் வாழ்க்கையை தொடுவார். இந்த தெய்வம் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இந்த வேதத்தின் தேவன், இந்த பரலோகத்தின் தேவனை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. உங்களால சும்மா இருக்க முடியாது. தப்பு பண்ணிட்டோமேனு உணர்வீங்க. மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லுவீங்க. கடந்த நாட்களை குறித்து வருத்தப்படுவீங்க. பரலோக தேவன் கர்த்தர் உங்களை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்காக மரித்த இயேசுவை நம்புங்க. நாட்கள் இனி செல்லாது. ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு அந்த நல்ல கிருபைகளை சபை மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. கவலையினமா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. அவர் மரித்தது நம்முடைய பாவத்துக்காக. அவர் வரப்போகிறார். அவர் வருகையில போகணும். அந்த உணர்வை தேவன் அனைவருக்கும் தருவாராக. ஆமென், ஆமென்.